ஒரு பேன் இந்தியா படம் செய்ய தேவையான பொருட்கள்: ஹிந்தி ஆக்டர் 1 ஸ்பூன், மலையாள ஆக்டர் 1 ஸ்பூன், தெலுங்கு ஆக்டர் 1 ஸ்பூன். போதுமான அளவு ஒரு ஐட்டம் டான்ஸ். இது இருந்தால் போதும், ஒரு பேன் இந்தியா படம் செஞ்சிடலாம். ஆக்சுவலாக நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தது உண்மைதான். லோக்கிக்கு தான் உங்கள் சார்பாகவும் ஏன் சார்பாகவும் நான் வைக்கிற கேள்விகள் எல்லாமே லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு. முதல்ல நீங்கள் சொல்ல வந்த கதைக்கும் நீங்கள் கொண்டு வந்த ஆர்டிஸ்ட்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த படத்தில் ஆக்டர் உபேந்திரா எதுக்கு? ஆக்ட்ரஸ் பூஜா ஹெக்டே எதுக்கு? ஆக்டர் ஆமிர் கான் எதுக்கு? இந்த கதையில் முக்கியமான ஆர்டிஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ருதி ஹாசன், சௌபின், அதுக்கப்புறம் நாகார்ஜுனா. இவங்க 4 பேர் சுற்றி தான் கதை நடக்குது. இவங்க தான் முக்கியமான ஆட்கள். மற்ற யாருமே இந்த கதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. உபேந்திரா சார் ஒரு லெஜெண்ட். அவரோட படங்கள் அவர் நிறைய டைரக்ட் பண்ணியிருக்காரு, நடிச்சிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அவரை கூப்பிட்டு இப்படி ஒரு ரோல் கொடுத்தது ஃபஸ்ட்டு இன்ஜஸ்டிஸ். ஏன்னா கதையோட ஆரம்பத்தில் அந்த ரூம் நம்பர் காமிச்சிங்க, அதோட கிளைமேக்ஸில் அவர் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஃபைட்டுக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ப்ரெசண்ட்டில் ஒரு ஃபைட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. கேட்டால் கதையில் தலைவர் சொல்கிற ஃப்ளாஷ்பேக்கில் அவர் கூட இருந்தாருன்னு சொல்கிறீங்க. எதுக்கு அவர்? தமிழில் உங்களுக்கு வேறு ஆட்களே இல்லையா? அடுத்து பூஜா ஹெக்டே. எனக்கு சுத்தமாக புரியல. பூஜா ஹெக்டே எதுக்கு நீங்கள் இந்த படத்தில் எடுத்தீங்க? அந்த ஒரு பாட்டுக்காக எடுத்தீங்கன்னா அந்த பாட்டு இந்த படத்தில் முதல்ல எதுக்கு? அந்த பாட்டுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? பூஜா ஹெக்டேக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஏன் கேட்குறேன்னா, அட்லீஸ்ட் கதையில் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது பூஜா ஹெக்டேக்கோ இல்லை அந்த பாட்டுக்காவது ஏதாவது ஒரு சின்ன ரெலவன்ஸாவது இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொண்ணு நிற்கிது, அதுக்கு ரிங்கு போடுறாங்க, உடனே அந்த பொண்ணு டான்ஸ் ஆகுது, அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் கூப்பிட்டு போகிறான். இது எனக்கு சுத்தமாக புரியல. எதுக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷனை வச்சிங்க? அந்த சாங்கு அந்த சுச்சுவேஷனில் எதுக்கு நிற்கிது? சுத்தமாக தேவையில்லாத ஆணி தான் அது. அதுக்கப்புறம் ஆமிர் கான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நாகார்ஜுனாவை எப்போ கொன்னீங்களோ கதையில், அப்போயே படம் முடிஞ்சு போச்சு. ஆமிர் கான் வந்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் தேவையில்லாத ஆணி தான் இதுவும். ஏன்னா இந்த கதைக்கு அவர் எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தலைவர் கூட ஒரு சீன் நடிக்கிறதுக்கா? இல்லை நாங்கள்லாம் ஆமிர் கானை பார்த்ததே இல்லையா? உபேந்திராவை பார்த்ததே இல்லையா? இல்லை பூஜா ஹெக்டேவை பார்த்ததே இல்லையா? அவங்களெல்லாம் எங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த படத்தில் நடிக்க வச்சிங்களா? ஆமிர் கான் வந்ததுக்கப்புறம் தலைவரை கொல்லாமல் யோசிக்கிறாரு. அப்புறம் ஒரு சின்ன ஃப்ளாஷ் கட்டில் தலைவர் இந்த மாதிரி அவரோட கூலிகளுக்காக சப்போர்ட் பண்ணார், அப்போது ஒருத்தனை கொன்னார். அதை பார்த்துட்டு ஆமிர் கான் இவர் தான் கெத்தான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. அதை மறுபடியும் இங்கே ப்ரெசண்ட்டில் கனெக்ட் பண்ணுறீங்க. இது எதுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஸ்ட்டில் அப்படி ஒரு விஷயம் வச்சுருக்கணும் அவசியமும் கிடையாது. அதை ப்ரெசண்ட்டில் கனெக்ட் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா இந்த கதைக்கு அது அவசியமே கிடையாது. சுத்தமாக இது கதைக்கு உதவலை. இவங்களை கொண்டு நீங்கள் பண்ண செலவை இந்த கதையில் வேறு எதுக்காகவோ இல்லை உங்களோட ஸ்கிரிப்டுக்காக நல்ல ரைட்டரை ஹையர் பண்ணி நல்ல டிஸ்கஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லாவே வந்திருக்கும். இது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, அதையும் நான் கேட்டுறேன். கதையில் நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு இருக்குது. ஹார்பரே கண்ட்ரோல் வச்சுட்டு இவ்வளோ பெரிய கிங் பின்னாக இருக்கான் ஒருத்தன். கிட்டத்தட்ட எல்லா வகையான மாஃபியாவும் அவன் பண்ணிகிட்டு இருக்கான். அதாவது ட்ரக் டீலிங் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வாட்ச் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதை ஃபாரினர்ஸ்க்கோ இல்லை வெளிநாட்டில் கொண்டு போயிட்டு அதுலேருந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது இல்லாமல் ஹார்ட்டை எடுத்து அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு ஃபாரினர்ஸ் கொடுத்து அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இவ்வளோ விஷயமும் போலீஸ்க்கு தெரியாமல், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல், இந்தியாவில் இருக்க யாருக்குமே தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தன் ஒரு பாடியை டிஸ்போஸ் பண்ண முடியாதா? இல்லைனா அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லையா? தான் ஃப்ரெண்டை கொண்டவனை கண்டுபிடிச்சி கொல்லணுன்றது நீங்கள் சொல்கிறீங்க, இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. ஆனால் இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா இல்லை அண்டர் கவர் காப்போட ஸ்டோரியான்றதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எனக்கு இருக்குது. மேபி உங்களால் முடிஞ்சால் எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க. ஏன்னா கதையோட கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சு போச்சு தான் நண்பனை கொண்டவன் வந்தான்னு சொல்லிட்டு, அது காரணமாக இருந்தவன் வில்லன்றது தெரிஞ்சு போச்சு. அவங்கள கொண்டுட்டு போக வேண்டியது தானே? ஏன் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, இதுக்கு பின்னாடி பெருசாக இருக்குது, என்னென்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தேடுறதுக்கு இவர் அண்டர் கவர் காப்பா? இல்லை, ரிவெஞ்ச் எடுக்க தானே வந்தார். அப்போ ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு போயிருக்கலாமே. அடுத்து ஸ்ருதி ஹாசன் ஒரு சின்ன ட்விஸ்ட்டாக நீங்கள் தலைவரோட பொண்ணுன்னு சொல்கிறீங்க. ஓகே, இப்போது நீங்கள் தலைவரோட பொண்ணுன்னு சொல்லி அவங்களுக்கு எமோஷ்னலான சீன் வச்சுட்டீங்க. பட் எமோஷ்னலாக எங்களுக்கு கனெக்ட் ஆகும்ல.
அதுக்கு நீங்கள் என்ன சீன் வச்சிங்க? ஸ்ருதிஹாசனுக்கோ தலைவருக்கோ இல்லை தலைவரோட ஒய்ஃப்க்கோ சேர்த்தா மாதிரி என்ன சீன் வச்சிங்க? அதே மாதிரி சத்யராஜ் சாருக்கும் ரஜினிகாந்த் சாருக்கும் என்ன சீன் வச்சிங்க? அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அவங்களோட பாண்டிங்கை எந்த இடத்துல நீங்கள் காமிச்சிங்க? அப்போ தானே எங்களுக்கு கனெக்ட் ஆகும். காமிச்சாதானே? ஏன் காமிக்கல? அதுக்கான ரீசன் என்ன? சத்யராஜோட கிளைமேக்ஸில் அவரோட டைலாக் வரும், ஒருத்தரை நான் 30 வருஷமாக ஆஃப்லைன்லேயே வச்சுருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சத்யராஜ் அவரோட ஃப்ரெண்டு, அவருக்கு ஒரு பிரச்சனை வருது, அவங்களோட ஃபேமிலிக்கே பிரச்சனை வருது, அப்பயும் ஏன் அவர் தலைவரை ஆஃப்லைனில் வச்சுருக்கணும்? அப்போயாவது தலைவரை கூப்பிட்டுருக்கலாம்ல, ஏன் கூப்பிடல? ஸ்ருதிஹாசன் தான் தலைவரோட பொண்ணுன்னு சத்யராஜ் சார் மறைச்சதுக்கு ரீசன் என்ன? அது ஏன் சொல்லலை? சௌபினை ஸ்ருதிஹாசன் ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்த கால் சௌபின் கிட்டேருந்து வரும்போது ஸ்ருதிஹாசன் வந்து சௌபின் கிட்ட லாக் ஆகிட்டாங்க. அப்பயே கிட்டத்தட்ட அவங்களுக்கு அது லைஃப் த்ரெட்னிங் எமர்ஜென்சி தான். அப்போ ஏன் கால் பண்ணி அந்த கூலி நம்பரை சொல்லலை? ஏன் லேட்டராக சொன்னாங்க? அதுக்கு ரீசன் என்ன? இந்த கதையில் மெயினாக அந்த ஹார்பர் அவங்களோட சிண்டிகேட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது மாஃபியாவோ இல்லை ஸ்மக்லிங்கோ வாட்ச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கான டீட்டெயில் ஏன் படத்தில் இல்லை? ஜஸ்ட்டு ஒரே ஒரு சிண்டிகேட்டோட ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வச்சா அது போதுமானதாக இருக்கா? இன்னும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன கேள்விகள் தான். பட் இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சால் எங்களுக்கு பதில் சொல்லுங்கள். ஏன்னா இது என் சார்பாகவும் ஆடியன்ஸ் சார்பாகவும் நான் வைக்கிற கேள்விகள். கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் வைக்கிறேன், அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிடுங்க. நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, எனக்கு 1000 கோடி கலெக்ஷன் ஆகிறதுலாம் முக்கியம் இல்லை, தேட்டருக்கு வர 180 ரூபாவோ 200 ரூபாவோ டிக்கெட் கொடுத்து பார்க்குறவனுக்கு அந்த காசுக்கு இது ஒர்த்தாக இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம்னு நீங்கள் சொன்னீங்க. மனசாட்சி தட்டு சொல்லுங்கள், இது தேட்டருக்கு காசு கொடுத்து பார்க்க வந்தவனுக்கு ஒர்த்தான படமா? நான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் அடிக்கடி சொல்கிற விஷயம், ரிவ்யூஸை பார்த்துட்டு நீங்கள் படங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க. நீங்களே நேரில் பார்த்துட்டு உங்களோட குறை நிறைகளை சொல்லுங்கள். அந்த டீமில் யாராவது பார்த்துட்டு அதுக்கான பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான கேள்விகளை தான் நான் முன் வச்சுருக்கேன். உங்களால் முடிஞ்சால் எங்களுக்கு பதில் தாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு பின்னாடிலாம் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. மேபி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கிடச்சா எங்களுக்கு அது கரெக்டாக இருக்கான்னு நாங்கள் பார்க்குறோம். என்னாலையும் ஜஸ்ட் லைக் தட் மூவி ரிவ்யூஸ்லாம் பண்ணுற மாதிரி இது எப்படி இருக்குது, சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ போட்டு போக முடியும். பட் என்னோட நோக்கம் அது இல்லை. இது மூவி ரிவ்யூவும் கிடையாது. இது எனக்கு இருந்த கொஸ்டின்ஸ் ஆடியன்ஸ்க்கும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நாங்கள் செலவு பண்ண காசுக்கு நீங்கள் இதுக்கெல்லாம் முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள். நீங்கள் பதில் சொல்லனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரியான கேள்விகள் என் சைட்லேருந்து நான் வச்சுக்கிட்டே இருப்பேன். மக்களே, உங்களோட கேள்விகளை வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அந்த கேள்விகளும் அவங்களுக்கு போய் சேரட்டும். மறுபடியும் உங்களை ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் சினிமா ஷோக்காலி.